நாங்கள் கண்டுபிடித்ததுக்கு பிறகு இங்கே உள்ள பொலிட்டீஷியன்ஸ் அந்த அந்த ஆட்சியில் உள்ளவங்க அதை சரியாக பராமரித்து அதுக்கு அதை தானுக்கு எடுக்காமல் ஒரு நாட்டுக்காக அதை ஒரு இன்வெஸ்ட் பண்ணி அதை சரியாக பராமரித்தனால தான் இந்த இந்த லெவல் இருக்கிறது சொல்கிறாங்க. இன்னும் அந்த அதிர்ஷ்டத்தை பற்றி பேசினா அதை பற்றி நாங்கள் கணிப்போம். இப்போ எங்களோட முக்கியமான சாவித்ரி போல்ராஜ் சகோதரி அவர் வந்திருக்கிறார். அவர் ஸ்ரீலங்காவிலிருந்து நமக்காக நம்மளோட கலந்து நான் இன்வைட் பண்ணுறேன். அவங்களோட இந்த ஒரு ஷார்ட்டான ஸ்பீச் செய்ய சொல்லி நீங்கள் வந்து ஸ்ரீலங்காவில் ஒரு ஆசிரியர், அதே மாதிரி யூனிவர்சிட்டியில் நீங்கள் ஒரு லெக்சர்ஸ் பண்ணுங்க, விசிட் லெக்சர் பண்ணுங்க. உங்களை பற்றி கொஞ்சம் சொல்கிறீங்களா? நான் ஒரு ஆசிரியராக தான் வேலை செய்கிறேன். நான் ருக்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு விசிட்டிங் லெக்சராக வேலை செய்கிறேன். நான் வந்து உண்மையாக எடுத்தேன்டா உரிமைகளுக்கான பெண்கள் என்ற அமைப்பில் தலைவியாக ஒரு 12 வருஷமாக நான் வேலை செய்து கொண்டு தான் இருக்கிறேன். இவ்வளவு காலமும் இலங்கையில் நிகழ்ந்து வந்த அரசியல் பயணத்தை நாங்கள் நன்றாக கண்ணோட்டமாக பார்த்து இப்போதே இருக்கிற சூழ்நிலையின்படி இலங்கை வாழ் மக்களுக்கு ஒரு புதியதொரு மாற்றம் தேவை என்ற வகையில் அதற்காக வேண்டித்தான் நாங்கள் இந்த புதிய அரசியல் முறை, அதாவது தேசிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் இணைந்து வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அது 2018ஆம் ஆண்டு தான் தேசிய மக்கள் சக்தி ஆரம்பிக்கப்பட்டது. அந்த விரிவாக்கம் செய்த தேசிய மக்கள் சக்தியில் ஒரு அங்கமாக ஒரு இணைப்பு குழுவாக நாங்களும் உரிமைகளுக்கான பெண்கள் அமைப்பு நாங்கள் செயல்பட்டு வருகிறோம். අපි දැන් සිංහලෙන් පොඩ්ඩක් කියනවා නම් ඔබතුමිය ශ්‍රී ලංකාවේ ගුරුවරයෙක්, ඒ වගේම විශ්වවිද්‍යාලයේ ලුණු විශ්වවිද්‍යාලයේ කතිකාචාර්යවරයෙක් කටයුතු කරනවා. ඒ වගේම ඔබතුමිය විධායක සභාවේ ජනතා ජාතික බලවේගයේ විධායක සභාවේ සභාපතිය, ඒ වගේම කාන්තාවගේ මම අයිතිකු දෙසා කාන්තාව සංවිධානයේ සභාපති, ඒ වගේම ජාතික ජනබලවේගයේ ජාතික විධායක කමිටු සමාජික, அதாவது தேசிய மக்கள் சக்தியின் தேசிய நிறைவேற்று குழு உறுப்பினராகவும் செயல்பட்டு கொண்டு வருகிறார். එහෙනම් අපි අමතක කතා කරලා මම ආන්දරා இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவருக்கும் எனது முதற்கான வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். ஆரம்பத்திலே நான் சொல்ல வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சந்தர்ப்பத்துக்கு எங்களுடைய பாஸ்டர் அவர்களும் வந்திருக்கிறார். நான் மிகவும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிலையில் முதலாக இது அதாவது எங்களது தாயகத்தை கட்டியெழுப்பதற்காக புலம்பெயர்ந்த மக்களின் கடமை என்னவென்ற துணிப்பொருளில் தான் நாங்கள் இந்த கலந்தாலோசத்திற்கு நான் வந்திருக்கிறேன். முதலாக எங்களது தாயகத்தை கட்டியெழுப்பதற்காக புலம்பெயர்ந்த மக்களாகி எங்களுடைய கடமை, அந்த வகையில் நாங்கள் பார்க்கும்போது எமது தாயகத்துக்கு என்ன நடந்திருக்கின்றது, நேர்ந்திருக்கின்ற கதி என்ன என்றதை பற்றி நாங்கள் அனைவருமே அறிந்த விஷயம். அதனுடன் பார்க்கும்போது இப்போதைய முக்கியமாக நாங்கள் இதை 3 பிரிவுகளாக, அதாவது முதல் பிரிவாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம், இரண்டாவதாக அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற அந்த வீழ்ச்சி, அதனடுத்து இது இரண்டும் காரணத்தால், அதாவது பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் வீழ்ச்சி, அது மட்டுமல்லாமல் அரசியல் கலாச்சாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற வீழ்ச்சி இரண்டையும் ஒப்பிட்டு அத்துடன் இலங்கையில் வாழ்கின்ற மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற சமூக கலாச்சார பிரச்சனைகள் என்ற 3 பிரிவுகளாகத்தான் நாங்கள் பார்க்கிறோம். அதில் முதலாக இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கம் என்பது எங்களுடைய தனிப்பட்ட ஒவ்வொரு தனிநபருடைய வாழ்வையும் பாதிப்புக்குள்ளாக்கி இருக்கின்றதையும்,
வாழ்வு தரத்தை வீழ்த்திருக்கின்றதை பற்றி நாங்கள் நன்றாக அறிகின்றோம். அதாவது அன்றாட பாடசாலை மாணவர்களுக்கு பாடசாலை கல்வியை பெற்றுக்கொள்ள முடியாமை, அது மட்டுமல்லாமல் சிறுவர்களுடைய போஷாக்கு பிரச்சினை, சுகாதார பிரச்சினை, போக்குவரத்து, அது போன்ற மக்களுடைய வாழ்வில் நாங்கள் நாளுக்கு நாள் எமது மக்கள், இலங்கையில் வாழ்கின்ற மக்கள் உழைக்கின்ற ஒட்டுமொத்த பணத்திலும் பாரிய அளவை வரியாக அரசாங்கத்துக்கு செலவிட்டு வரியாக செலுத்திவிட்டு தன்னுடைய அன்றாட வாழ்வை நடத்தி செல்வதற்கு 3 வேளை சாப்பாட்டுக்கு துயரப்படுகின்ற கஷ்டப்படுகின்ற அவல நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு பொருளாதாரத்தின் மத்தியில் தான் இலங்கை மக்கள் வாழ்கின்றார்கள். இது சிங்களமா தமிழா முஸ்லிமா என்றதை விடயத்தை தவிர அனைவருமே, ஒட்டுமொத்த இலங்கை அனைவருமே ஒன்றாக முன்கொடுக்கின்ற பிரச்சனையாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த பொருளாதார தாக்கம் என்பது எங்களுடைய அன்றாட வாழ்வில் எங்களுக்கு இருக்கின்ற உரிமைகளை சிறிதளவிலாவது எங்களுடைய தேவைப்பாடுகளை பூர்த்தி செய்வதற்கான வசதியை இழக்கப்படுகின்ற ஒரு தருணமாக நாங்கள் நினைக்கின்றோம். எனவே இந்த நாட்டில் எமது தேசத்தில் இருக்கின்ற முக்கிய பிரச்சனையாக இந்த பொருளாதாரத்தின் வீழ்ச்சி என்றதை நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம். அதுதான் முதலாவது. இரண்டாவதாக நாங்கள் சொல்கின்றோம், இலங்கை இந்த நாடுகளை எடுத்தாலும் கூட இலங்கையில் போலவே வரிகளாக அறவிடப்படுகின்ற பணத்தில் மக்களுக்கு வந்தடைய வேண்டிய சமூக நலன், சட்டத்தின் சீரான தன்மை, அது மட்டுமல்லாமல் சமூக பாதுகாப்பு போன்ற விடயங்கள் எமது நாட்டில் பெறுவதற்கான சூழல் அமையாமை இருப்பது மக்கள் வாழ்வை பாதிக்கப்படுகின்றது. அதாவது ஊழல் மோசடி நிறைந்த அரசியல் கலாச்சாரத்தை கட்டாயமாக நாங்கள் மாற்ற வேண்டும். அந்த மக்களிடம் அறவிடப்படுகின்ற பணத்திலிருந்து இலங்கை நாட்டுக்கு தேவைப்படுகின்ற ஒட்டுமொத்த சமுதாயத்துக்கும் தேவைப்படுகின்ற சமூக அரவணைப்பு, சமூக பாதுகாப்பு என்றதை வழங்குகின்ற உறுதிப்படுத்துகின்ற ஒரு நாட்டை உருவாக்கல் அவசியம். அதனடுத்து நாங்கள் பார்க்கும்போது இலங்கையில் வாழ்கின்ற சக இனங்களுக்கு இடையிலான ஒற்றுமையை களையும் விதத்தில் அரசியல் கலாச்சாரம் இவ்வளவு, அதாவது சுதந்திரத்துக்கு பிறகு இந்த 76 வருடங்களாக இலங்கை வாழ் மக்களுடைய ஒற்றுமையை கலைக்கும் விதத்திலான அரசியல் பயணத்தை மேற்கொண்ட இந்த அரசியல் முறைமையை நாங்கள் ஒன்றாக சேர்த்து நாங்கள் ஒதுக்கிவிட வேண்டும் என்ற இடத்தில் நாங்கள் இருக்கின்றோம். அதாவது சிங்கள மக்கள் தமிழ் மக்களுக்கிடையில், சிங்கள மக்கள் தமிழ் மக்கள் முஸ்லிம் மக்களுக்கிடையில் ஏற்படுகின்ற பிரிவினையாக இந்த அரசியல் கலாச்சாரத்துக்குள்ள ஒவ்வொருக்கு ஒவ்வொரு இடையிலே சந்தேகத்தை ஏற்படும் வகையிலும் இனங்களுக்கு இடையில மொழி உரிமைகளை வழங்கப்படாமை, அது மட்டுமல்லாமல் மதம் சார்ந்த விடயங்கள் பாரபட்சமாக நடத்தை, இனங்களுக்கு சட்டம் என்பது சீரான தன்மை இல்லாததன் காரணத்தால, பொதுவான ஒரு பொது சட்டம் இல்லாததன் காரணத்தால பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்தல், அது மட்டுமல்லாமல் கடந்த 30 வருடங்களில் யுத்தம் மிகுந்த காலகட்டத்தில் இப்போது நாங்கள் பார்க்கின்றோம், இன்னும் அரசியல் கைதிகளாக இருக்கப்படுகின்றவர்கள், வசதி வாய்ந்தவர்கள், அரசியலில் ஈடுபாடு உள்ளவர்கள், தொடர்பு உடையவர்கள் அரசியலில் இந்த அரசியல் கைதிகளாக இருந்து விடுவிக்கப்படுகிறார்கள். அப்பாவி சனங்கள் இன்னுமே இந்த அரசியல் கைதிகளாக இருந்து சித்திரவதைகள் உள்ளாக்கப்பட்டிருக்கின்றார்கள். இவ்வாறான தன்மைகளை அனைத்தும் எடுத்து பார்க்கும்போது இனங்களுக்கு தனிப்பட்ட ரீதியாக உள்ள பிரச்சனைகளை தீர்ப்பதற்காகவும், அது மட்டுமல்லாமல் அந்த இன அடிப்படையில் அல்லது நாங்கள் சொல்கின்ற வகையில பார்க்கும்போது இந்த நாங்கள் சக இனங்கள் என்று தான் நாங்கள் சொல்ல வேண்டும் என்றால், சக இன மக்களாக இவ்வளவு காலம் நாங்கள் பார்த்தோம் என்றால் பெரும்பான்மையோர் சிறுபான்மையோர் என்ற பாகுபாடுடன் தான் இலங்கையிலுமே பார்க்கப்பட்டது. ஆனால் தேசிய மக்கள் சக்தியுடன் நாங்கள் பேசுகின்ற போது அவர்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்திய ஒரு விடயம்தான் சக இன மக்கள் என்று நாங்கள் அங்கீகாரம் வழங்க வேண்டும் என்றதை பற்றி அவர்கள் உறுதிமொழி கூறுகிறார்கள். இவ்வளவு காலமும் இலங்கையில் ஆட்சி முறையிலும் அது மட்டுமல்லாமல் யாப்பு முறையிலும் இருக்கின்ற வகையில் நாங்கள் பார்க்கும்போது எமது நாட்டில் யாப்பிலிருந்தே தவறான கூற்றுகள் உள்ளடங்கப்பட்டிருக்கின்ற, ஒரு இனத்தை ஒரு மதத்தை தூக்கி பிடிக்கின்ற வகையில் இலங்கையில் அரசியல் முறை இவ்வளவு காலம் 76 வருடங்களாக இது நடைமுறையில் இருக்கின்ற விஷயம் போன்ற பல விடயங்களை கண்காணித்து நாங்கள் சொல்கின்ற விஷயம்தான், இலங்கையில் அந்தந்த இனங்களுக்கான அவர்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்கள் பற்றிய, மக்களுடைய உரிமைகள் சார்ந்த விடயங்கள், மத உரிமைகள், மொழி உரிமைகளை வழங்கப்படுகின்ற ஒரு நாடு நமக்கு தேவைப்படுகிறது. அந்த பாரம்பரிய இருப்பிடங்களை பற்றியும் அது நிறைய விஷயங்கள் நாங்கள் பேசலாம். நான் அதை விரிவாக நாங்கள் பேசிக்கொள்வோம். முக்கியமாக நாங்கள் இதுல இந்த 3 பிரிவுகளும், அதாவது பொருளாதாரத்தில் தற்போதைய நிலையில் இருந்து எமது நாட்டை கட்டியெழுப்புதல்,
அரசியல் கலாச்சாரத்தை மீள சீரமைத்தல், அதனடுத்து இலங்கையில் உள்ள இனங்கள் சக இனங்களுக்குள்ள பிரச்சனைகளை தீர்த்து வைத்தல் என்ற 3 கோரிக்கைகளை முன்வைத்துத்தான் நாங்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியுடன் இணக்கப்பாடுடன் நாங்கள் இருக்கின்றோம் என்பதை நான் விரிவாக கூற விரும்புகிறேன். அதில் உள்வாங்கும் விஷயங்கள் என்னவென்று பார்த்தால், உண்மையாகவே இலங்கையில் வாழ்கின்ற மக்களாக இந்த பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கின்ற தாக்கங்கள் நாங்கள் கண்டறிகின்றோம். அதாவது கல்வி முறையும் பொருளாதார முறையும் இந்த நாங்கள் சொல்லும் வகையில் பார்க்கும்போது உலக பூகோள அரசியலில் பார்க்கும்போது அந்த அரசியலுக்குள்ள கல்வி முறையும் பொருளாதார முறையும் நெருங்கிய தொடர்பு இருக்க வேண்டும். அந்த அரசியல் முறை, அந்த அரசியல் நாங்கள் யார் ஆட்சியில் இருந்தாலும் கூட எடுக்கப்படுகின்ற கல்வி திட்டம், அந்த பொருளாதார திட்டம் என்பது அனைத்துமே ஒன்று சீராக இணைந்து வர வேண்டும். உலகத்தில் இருக்கின்ற தொழில் வாய்ப்புகளுக்கு தகுந்த ஒரு கல்வி முறை நாட்டில் நிறுவ வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த கல்வி முறை என்பது அந்த மக்களுக்கு அவங்க அணுகக்கூடிய வகையிலான அந்த தங்களுடைய மாணவர்கள் தங்களுடைய குழந்தைகளின் திறமையை கட்டியெழுப்பும் வகையிலும் அந்த அவர்களுடைய ஆக்கங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் தன்மையாகவும் அமைகின்ற ஒரு கல்வி முறையாக இருக்க வேண்டும்.